ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். ஓகே, ஒரு 25லேருந்து ஒரு 20 டு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் 7 வருஷமா யூடியூப்ல இருக்கான். பட் இருந்தாலும் லாஸ்ட் 1லேருந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ள பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கான். ஸோ அந்த பையனோட ஃபேமஸுக்கு என்னடா காரணம்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்டிடியூடுங்கிறாங்க. அப்படி என்ன ஒரு ஆட்டிடியூட் பண்ணிட்டான் அப்படிங்கிறத இந்த படத்தில் இந்த வீடியோவில் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அவனோட வீடியோ பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் எப்படியெல்லாம் பண்ணான், அவனோட எந்த வீடியோ அவனுக்கு பயங்கர வைரலாக போணுச்சு, ஏன் போணுச்சு அப்படிங்கிறத தான் இந்த நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஒரு 4-5 ஷார்ட்ஸ் மட்டும் பார்ப்போமே, ரொம்ப நிறைய பார்க்க வேணாம், 4-5 ஷார்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுவீங்க, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டேங்களா. ஓகே, இப்போ அந்த பையன் யாருன்னு பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்குல்ல. எஸ், நம்ம அந்த பையன் யாருன்னு தெரியுங்களா? எந்த கண்ட்ரி எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. ஸோ ஐசோ ஸ்பீட் அப்படின்னு ஒரு சேனலோட நேம். ஸோ பையனை பார்த்தீங்கன்னா சும்மா யூடியூப்பில் போயிட்டு ஸ்பீடுன்ற ஒரு டைப் பண்ணாலே அவனோட கீவேர்டு வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டு அவனோட வீடியோ தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அவர் லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ ஒன்று பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு எத்தனை மில்லியன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னா 3.5 மில்லியன்ஸ் கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைப் வச்சிருக்காரு. ஆனால் அதை தாண்டி பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாரு அப்படிங்கும்போது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, நம்ம பார்த்து தருமா அவரோட ஷார்ட்ஸ் பாப்புலர் வேணாம், பாப்புலர் ஷார்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, பாப்புலர் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களேன், இதுதான் பாப்புலர் டாப்ல இருக்கு. கிட்டத்தட்ட 30 கோடி பேர் பார்த்துருக்காங்க. ரொனால்டோவை சந்திக்கிறார், அதுக்கு அவரோட ஆட்டிடியூட் பாருங்க. ஓ மை காட், ஐயோ கீழே விழுந்துட்டாங்க மனுஷன். அழுகுறாரா இல்லை சும்மா ஆக்டிங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உண்மையில ஒரு மனுஷன் ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னா அந்த மனுஷனை நேர சொல்லும் போது அந்த ஆட்டிடியூட் வரதான் செய்யும். யாராவது வரதான் பச்செல்லாம் ஊற்றிருக்காங்க. உண்மையில தீவிர ரசிகன். இது ரொனால்டோட ஒரு இது சிக்னேச்சர்ல. அவனால என்ன சொல்றதுன்னு தெரியல. வேணையா ஓடிய கையெடுத்து கும்புறான். பெரிய மனுஷன் இல்லையா, தீவிர ரசிகன். இந்த வீடியோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் இந்த வீடியோ பாருங்க. அடுத்து இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா WWE வந்து இவர் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டுட்டு நீங்கள் வாங்க, உங்களோட ஆட்டிடியூட்டை இதில் காட்டுங்க, ஸோ வீடியோ வந்து பயங்கரமாக போகும் அப்படிங்கிறனால WWE வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேன் பேஸ் வச்சுருக்கேன். அதில் இவரோட ஆட்டிடியூட்டை போட்டு உள்ள அந்த வீடியோ மேக் பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அவர் பண்ணுற விளையாட்டுலாம் பயங்கரமாக இருக்கும் பாருங்க. அதுயா இன்னும் இவருமே அடிக்கிற மாதிரி ஓடு. இன்னும் அடிப்பாங்களா? அடிச்சாலும் வந்து வலிக்காம இருக்கிறதுக்காக தான் இது பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐத்திங்களா இன்னொரு வீடியோ என்ன பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. இல்லப்பா, அது சூப்பர் வீடியோ ஒன்று. இன்னொன்னு செம்மையா இருந்துச்சு. எங்கப்பா போனச்சு? சோ மிஸ் ஆயிடுச்சோ. ஐ திங்க் இது. All right, I'm about to ask Onana about this picture. Onana, you ever seen this picture? You ever seen that picture? இதெல்லாம் இல்லை, அது இன்னொரு வீடியோ. அது எங்கே போணுச்சு நான் சரியாக கவனிக்க மாட்டேன் நினைக்கிறேன். ஓகே, நம்ம மிஸ்டர் பீஸ்டோடலாம் வீடியோ போட்டிருக்கிறாருங்க. ஸோ அதான் ஒன்றும் இல்லை, அவரோட அந்த ஒரு இன்னசென்ட், அவரோட நேச்சுரலே அதான் போல இருக்கு. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ட்டு இப்படிங்கிற இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஏய் ஓவர் ஆக்டிங் பண்ணாரடி, அநியாயம் பண்ணாரடி, இதெல்லாம் நார்மல் ஹியூமன் மாதிரி இல்லைடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இருந்தாலும் அப்படி தான் ஆரம்பத்தில் எல்லாம் நினச்சிருப்பாங்க நினைக்கிறேன். பட் ஆனால் போக 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 இவன் மற்ற இடத்துலையும், அதாவது வெளியில் நார்மலாக இருக்கிற இடத்துலையும் அதே மாதிரி உன்னோட ஒரு ஆட்டிடியூடே இருக்கும்போது ஓகே, இந்த பையனோடைய ஒரிஜினல் ஆட்டிடியூடே இதுதான் போல இருக்குது, அதனால் வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு மக்கள்லாம் வந்து அவனை பயங்கரமாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு அவனோட வீடியோ 2-3 வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் ஓகே நல்லா தான் இருக்குது. ஆரம்பத்துக்கு பார்க்கும்போது என்னையா ஓவர் ஆக்டிங் பைத்தியகாத்திரம் பண்ணிட்டு இருக்கா, இதுக்கு என்ன இவ்வளோ பேர் கொடுத்து லைக் பண்ணுறீங்க, இவ்வளோ பேர் பார்க்குறீங்க நம்ம நினச்சேன். பட் இருந்தாலும் போக போக அவனோட இன்னும் 4 வீடியோ பழைய வீடியோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, அவரோட ஒரிஜினல் ஆட்டிடியூடே அதுதான் போல இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து எல்லாருக்குமே சில பேருக்கு தான் அமையும்,
சில பேருக்குலாம் அமையாது. மேக்ஸிமம் வந்து அதை வந்து அது ஒத்துக்கு தான் ஆகணும் இல்லையா? சில பேர் வந்து இயற்கையாகவே வந்து பயங்கரமாக வந்து இன்னசென்ட்டாக இருப்பாங்க, பயங்கர ஹைப்பில் இருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தோட பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆக்டர் இப்போ நம்மளாம் இருக்கும், நம்ம ஆக்டரை பார்த்தா என்ன பண்ணுவோம், ஹாய் மச்சான் தலையை பார்த்து மச்சான், தளபதியை பார்த்தா சூப்பர் ஸ்டாரை பார்த்தா அப்படின்னு சொல்லுவோம். பட் அதே இவன் பாருங்க பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன், அதோடைய பிரதிபலிப்பு வந்து அவங்களுக்கே வெட்கப்பட வைக்குது. நீ போதுண்டா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற அளவுக்கு தான் ரொனால்டோ வெட்கப்பட்டுட்டார்னு நினைக்கிறேன். இல்லை அந்த வீடியோ தான் அவருக்கு வந்து பாப்புலரில் இருக்குது, பயங்கர ஹைப்பில் 30 கோடி பேர்னா சும்மா சொல்லுங்கள். அது மூலியமாகவே அவர் எவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்துருப்பாங்க, எவ்வளோ பெரிய விஷயம். அவரோட வாழ்க்கையை டேர்னிங் பாயிண்ட் மாற்றிருப்பாங்கன்னு கூட நினைக்கலாம். இல்லை ஓகே guys, இந்த பையனை பற்றி எனக்கு லேட்டஸ்ட்டாக தான் தெரிஞ்சுது. ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த பையனை ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியாது, ஏன்னா அதை ஃபுல்லாக நான் போய் படிக்கவும் இல்லை. ஸோ அதனால் ஓவரால் வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஒரு ரியாக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு சேனலோட ஒரு நல்ல ஒரு டேலண்ட் பர்சன் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தோட ஏதாவது வீடியோ கொடுத்து இதை ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் சூப்பரான திரும்ப சந்திச்சுட்டே இருப்போமா. பாப்பா.